ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் பிராக்டிக்கல் ஜியோமெட்ரி. எக்ஸசைஸ் 14.5 சால்வ் பண்றதுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல மெயினா நம்ம வந்து பார்க்க போறது பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஆஃப் அ லைன் செக்மெண்ட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, அதுக்கான 2 ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஆஃப் அ லைன் செக்மெண்ட் அப்படின்னா வந்து என்ன, ஏற்கனவே பெர்பெண்டிகுலர்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ ஒரு 2 லைன் நீங்க வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லைன் எல், இன்னொன்று வந்து லைன் எம். இப்போ இந்த 2 லைனும் இன்டர்செக்ட் ஆகி இதுக்கு நடுவில் மேக் அவுட் பண்ற ஆங்கிள் 90 டிகிரியா வந்து இருந்ததுன்னா அப்படின்னா 2 லைனும் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? இப்போ அடிஷ்னலா பைசெக்டார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இப்போ நான் வந்து ஒரு 2 லைன் செக்மெண்ட் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்க வந்து லைன் செக்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால லைன் செக்மெண்ட் நான் வந்து கன்சிடர் பண்றேன். ஸோ ஏபி அப்படின்றது வந்து ஒரு லைன் செக்மெண்ட். இந்த ஏபி லைன் செக்மெண்ட்டுக்கு நான் வந்து ஒரு மிட் பாயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் வந்து எம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். மிட் பாயிண்ட்னா என்ன அர்த்தம்? அதாவது ஏஎம்மோட லென்த் வந்து 2 சென்டிமீட்டரா இருந்தா எம்பியோட லென்த்தும் 2 சென்டிமீட்டருக்கு ஈக்குவலா வந்து இருக்கும். அதாவது சரிபாதியா வந்து பிரிக்கிறது தான் இந்த மிட் பாயிண்ட். சரிங்களா? ஸோ எம் அப்படின்றத மிட் பாயிண்டா வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மிட் பாயிண்ட் வழியா நான் வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் வந்து டிரா பண்றேன். சரிங்களா? ஸோ இந்த வந்து பாத்தீங்கன்னா சிடி அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ சிடி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏபி. ஸோ இங்கேயும் 90 டிகிரி வந்து மேக் அவுட் பண்ணுது. அதே மாதிரி மிட் பாயிண்ட் எம் வழியா பாஸ் ஆகுது. ஸோ அப்படி இருந்தா இந்த லைன் வந்து என்னன்னு வந்து சொல்லலாம், பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிடி இஸ் தி பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஆஃப் லைன் செக்மெண்ட் ஏபி. ஸோ இப்படியும் நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெர்பெண்டிகுலர்லி பைசெக்ட் பண்றதா பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். அதாவது 90 டிகிரியும் மேக் அவுட் பண்ணும், அதே மாதிரி மிட் பாயிண்ட்லயும் பாஸ் ஆகும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்ததுதான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். ஸோ இந்த ஃபிகர் வந்து பார்க்கும்போது லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் சிமெட்ரியா வந்து இருக்கும் ரைட் சைடுக்கு. சரிங்களா? ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் எக்ஸாக்ட் சிமெட்ரிக்கலி வந்து பிரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் வந்து சிடி. ஸோ இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரை வந்து என்னன்னு சொல்லலாம், ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. அடுத்து நம்ம வந்து பார்க்க போறது இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ 2 விதத்துல நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் டேப்ஸ் மூலமா. டிரான்ஸ்பரண்ட் டேப்ஸ் நம்ம வீட்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, செல்லோ டேப்ஸ் டிரான்ஸ்பரண்டா இருக்கும்ல. ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு லைன் செக்மெண்ட் இந்த மாதிரி டிரா பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட லைன் செக்மெண்ட் ஏபி அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு டிரான்ஸ்பரண்ட் டேப்பை வந்து எடுத்துட்டு அந்த டேப்பை எப்படி பேஸ்ட் பண்றேன்னா, அதாவது இந்த எட்ஜஸ் வந்து இருக்கு பாத்தீங்களா, இந்த லைன் செக்மெண்டோட எண்ட் பாயிண்ட் அதுல வந்து கரெக்டா பேஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நான் வந்து ஒட்டுறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேப், ஃபர்ஸ்ட் டேப். அதே மாதிரி செகண்ட் டேப் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து பிளேஸ் பண்றேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏபியில வந்து அப்படி கிராஸ் ஆகி வந்து போகணும். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 டேப்ஸையும் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த 2 டேப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்செக்ட் ஆகும் ஒரு பாயிண்ட். இந்த 2 டேப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது 2 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகும் இந்த மாதிரி. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் சி அண்ட் டி அப்படின்னு நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சிடி வழியா ஒரு லைன் வந்து நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க, சியும் டியும் கனெக்ட் பண்ற மாதிரி. ஸோ இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, அதாவது ஏபிக்கு வந்து 90 டிகிரி மேக் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஏபியை வந்து சரிபாதியா வந்து பிரிக்கும். ஸோ இங்க பாயிண்ட் ஓ அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏஓ வந்து எதுக்கு வந்து ஈக்குவலா வந்திருக்கும், ஓபிக்கு வந்து ஈக்குவலா வந்திருக்கும் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா. சரிங்களா? ஸோ இது வந்து பெர்பெண்டிகுலர்லி பைசெக்ட் பண்ணுது. சிடி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஆஃப் லைன் செக்மெண்ட் ஏபி. ஸோ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. செகண்டா நம்ம வந்து பார்க்க போற ப்ரொசீஜர் வந்து யூசிங் ரூலர் அண்ட் காம்பஸஸ். யூசிங் ரூலர் அண்ட் காம்பஸஸ். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ண போறோம்னா, ஒரு லைன் செக்மெண்ட் நம்ம வந்து டிரா பண்ண போறோம். ஸோ இதுதான் என்னோட லைன் செக்மெண்ட் ஏபி அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்து காம்பஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதாவது ஹாஃப் ஆஃப் வித் ஆஃப் ஏபிக்கு மேல வந்து எடுத்துக்கோங்க லென்த். அந்த காம்பஸோட லென்த் வந்து ஹாஃப் ஆஃப் வித் ஆஃப் ஏபிக்கு மேல எடுத்துட்டு பாயிண்ட் ஏல வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்க் வந்து கட் பண்ணுங்க. அதே ரேடியஸை அப்படியே பயன்படுத்திட்டு அதாவது கீழேயும் ஏன்ற பாயிண்ட்ல வச்சு ஒரு ஆர்க் வந்து கட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பீன்ற பாயிண்ட்ல வச்சுட்டு அதே ரேடியஸ்ல ஏற்கனவே கட் பண்ண பாத்தீங்களா, ஸோ அந்த ஆர்க்ல ஒரு கட்டு, அதே மாதிரி கீழேயும் வந்து ஒரு கட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க சர்க்கிளா கூட நீங்க வந்து டிரா பண்ணிக்கலாம்.
ஸோ சர்க்கிளா வந்து டிரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்றத நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த இன்டர்செக்ட் ஆகுது பாத்தீங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை சியாவும் டியாவும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சிடியை வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஸோ சி டு டியை வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு லைன் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இங்க நீங்க ஆங்கிளை வந்து மெஷர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா 90 டிகிரி வந்து கிடைக்கும். இப்போ இந்த சிடி ஏபியை இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட் நான் வந்து எம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஏஎம் மெஷர் பண்ணீங்கன்னா அது வந்து எதுக்கு வந்து ஈக்குவலா வந்திருக்கும், எம்பிக்கு வந்து ஈக்குவலா வந்திருக்கும். இதை வந்து டிவைடரை யூஸ் பண்ணி நீங்க வந்து செக்கும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் யூசிங் ரூலர் அண்ட் காம்பஸஸ் மெத்தட் அதுக்கான கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். சரிங்களா? ஸோ இந்த சர்க்கிள்ஸா டிரா பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஏபி அப்படின்றதான் என்னோட லைன் செக்மெண்ட். இப்போ காம்பஸ் வந்து பயன்படுத்தி அதாவது ஒரு ரேடியஸ் நான் வந்து எடுத்துக்க போறேன். அது வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஹாஃப் ஆஃப் ஏபியா வந்து இருக்கணும். அதை அப்படியே வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னா ஏ அப்படின்ற இடத்துல என்னோட பாயிண்டர் வந்து பிளேஸ் பண்ணிட்டு ஒரு சர்க்கிள் வந்து டிரா பண்ண போறேன். ஸோ சர்க்கிள் வந்து நான் வந்து டிரா பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி அந்த ரேடியஸை அப்படியே பாயிண்ட் பில வச்சுட்டு இன்னொரு சர்க்கிள் வந்து டிரா பண்ணுங்க. ஸோ சர்க்கிள் வந்து டிரா பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிடைக்கும். ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது பாத்தீங்களா? இந்த பாயிண்ட்டை சிஎன் டியா வந்து எடுத்துக்கோங்க. சிடி வழியா ஒரு லைன் வந்து டிரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த சிடி அப்படின்ற லைன் ஏபியை பைசெக்ட் பண்ற பாயிண்ட் எம்மா நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ மெஷர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏஎம் வந்து எதுக்கு வந்து ஈக்குவலா வந்திருக்கும், எம்பிக்கு வந்து ஈக்குவலா வந்திருக்கும். அதே மாதிரி இங்க வந்து ஆங்கிள் வந்து 90 டிகிரி மேக் அவுட் பண்ணிருக்கும். சரிங்களா? ஸோ சிடி அப்படின்றது வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் ஏபி. இது மூலமா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இங்க சர்க்கிள்க்கு பதிலா நம்ம வந்து ஆர்க் மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்போம். வேற ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்ல. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிளா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம். இங்க நம்ம வந்து ஜஸ்ட் ஆர்க்கா கட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும்.